அம்மாங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படி? எனக்கும் அதே எமோஷனலான கனெக்டடான வார்த்தை தான். பட் அது நான் அவ்வளோ சீரியஸாக அப்படியே உள்ளே இறங்கி கண்ணீர் வடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. பாசம் இருக்கும். இதை விட முதல்ல இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க இன்னும் உருகியெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் சில நேரம் திருநங்கை பொண்ணாவே இருந்தாலுமே நாங்கள் அதிகபட்ச பாசம் வச்சுட்டோம்னா அந்த பொண்ணு எங்களை வந்து ஹர்ட் பண்ணும் பொழுது அது ரொம்ப வலிக்கும். அது வந்து ஒரு தாய் படுற கஷ்டம் தான் எங்களுக்கும். அது மைண்ட்லேயே இருக்கும். ஏன் இவ இப்படி பண்ணுறா? சில நேரம் காதலிச்சு அந்த பையன் ஏமாத்திட்டானா இவங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இவங்க டிப்ரெஷன் போய் எங்களுக்கு அப்செட்டாக இருக்கும். நல்லா இருந்த பொண்ணு இப்படி வாடி போயிட்டாலே, இப்படி ஆயிட்டாலே, நல்ல ட்ரெஸ் போட மாட்டாலே, அது நமக்கு தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அன்றாட வாழ்க்கையில். அப்போ அதால் நான் என்ன பண்ணேன், போன வருஷம் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை நான் ஃபேஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், கட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஓவராக அந்த அம்மா எமோஷன்ஸ்குள்ளே போகாமல் அவள் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல். அந்த தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுன்னு சொல்லுவாங்களே, அதை நான் போன வருஷம் தான் கட் பண்ணிவிட்டு அவள் வயிறு வேற என் வாய் வேற. ஸோ நான் என் பசிக்கு நான் சாப்பிடணும், அவள் பசிக்கு அவள் சாப்பிட்டுக்குவா. நம்ம 2 பேரும் வேணால் ஒன்றா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாமே தவிர அவளுக்கு நான் ஊட்டி விட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் கட் பண்ணிட்டேன் இப்போ.